ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெய்லரிங் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அதாவது அது தொழிலாக செய்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதே நம்ம வீட்டில் இருக்கும்போது டெய்லரிங் அப்படின்னு செய்யும் பொழுது அது பயங்கர சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி எப்படியுமே குக்கிங் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற வீட்டு வேலைகளெல்லாம் செய்வோம். ஸோ அதே மாதிரி நம்ம டெய்லரிங்கும் டெய்லி இதை நம்மளுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து வச்சு ஒரேடியாக தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தைக்காமல் நம்ம டெய்லி குக்கிங் பண்ணுறோம், நம்ம டெய்லி வாஷ் எடுக்கிறோம், அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸில் நம்ம இன்னைக்கு தையல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பெண்டிங்கே இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல மிஷின் இருக்கும், ஆனால் அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கூட தைக்க மாட்டாங்க, நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தானே தைக்க போகிறோம், அது நம்ம பொறுமையாக தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனத்தில் போட்டுருவாங்க. அப்படி நம்ம போடாமல் டெய்லி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம். இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்கன்னா லஞ்சையும் மார்னிங்கே முடிச்சிடுறோம். அதுக்கு பிறகு நம்ம வாஷ் எடுத்துகிட்டு நம்மளோட வேலைகளெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஒரு 10 o'clock மாதிரி நம்ம நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி உட்காந்துட்டு இந்த டெய்லரிங்கை நம்ம வீட்டிலேருந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம என்ன மாதிரியான டிசைன்ஸும் இப்போ யூடியூப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கூட நம்ம தச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டெய்லரிங் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நானுமே கூட டெய்லரிங் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்தால் சில நேரங்கள் அது 1 year ஆனால் கூட அப்படியே வச்சுருவேன். இதே தீபாவளிக்கு அப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 1 monthக்கு முன்னாடி வாங்குகிறோன்னா தீபாவளிக்காக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைப்பேன். அதே சமயம் சில நேரங்களில் தேவையில்லை, இப்போதைக்கு தான் ட்ரெஸ் இருக்கே, 2-3 ட்ரெஸ் வாங்கியிருந்தால் அந்த 2-3 ட்ரெஸ் இருக்குது தானே, அதனால் இதை மெனக்கட்டு இப்போ தைக்கணுமா, கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு நானுமே தள்ளி போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் நம்ம எப்பயுமே நம்மளுடைய வேலைகளை மற்ற வேலைகளை செய்கிற மாதிரி நம்மளுடைய டெய்லரிங் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கும் எந்த வேலையுமே பெண்டிங் இருக்காது. ஸோ அதனால் இது தையல் கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லா பெண்களுக்குமே கூடுதலாக அதுவும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இருக்கவங்களுக்கு தையல் கலை ரொம்பவுமே நம்ம மனசுக்கு ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தெரபிஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை மனசில் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூல் போயிட்டா வீட்டில் தனியாக இருந்தாலோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி தையல் வேலைகள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அன்றைக்கி நாள்லேயே நம்ம இன்றைக்கி ஒரு சுடிதார் தைச்சோம், இன்றைக்கி ஒரு சாரி ப்ளவுஸ் தைச்சோம், அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கும். நிறைய பெண்கள் வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு கணவர்மார் நான் உங்களை பார்த்துக்கிறேன், எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் பிள்ளைகளையும் ஃபேமிலியையும் கவனிச்சிக்கிட்டாலே போதும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கணவன்மார்கள் மத்தியில் பெண்களுக்கு வெளியில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடைய இந்த மாதிரியான திறன்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம இதை சரி செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அந்த சோம்பேறித்தனமும் இருக்காது. டெய்லி நம்ம பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம சுடிதார் தைச்சிருக்கோம், சாரி ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், பட்டுப்பாவாடை செட் அப்படி அந்த மாதிரி தைச்சிருக்கோம். அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கான ஹவுஸ் கோட், நைட்டி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அன்னைக்கு நாள் பயனுள்ளதாக இருந்த மாதிரியும் இருக்கும். அதே சமயம் நம்ம எந்த இப்போ மெட்டீரியலெல்லாம் வாங்கினா கூட நம்ம அன்னன்னைக்கு அதை நமக்கு ஒரு நாளைக்கு இந்த ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பெண்டிங்காகவே இருக்காது, எல்லாமே நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்ம வகுத்துக்கணும். அதே சமயம் நமக்கு ஓரளவு தைக்க தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாரி ப்ளவுஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் கூட நல்ல டிசைனர் ப்ளவுசஸ் இருக்குது. நார்மல் ப்ளவுஸே குறைஞ்சது நார்மல் ப்ளவுஸ் 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு நம்மளுடைய காசை நம்ம தைக்கும் பொழுது நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தையல் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தச்சு பழகும்போது சும்மா சாதாரண மெட்டீரியல், பழைய ஹவுஸ் கோட் அந்த மாதிரி நைட்டி அப்படி இருந்தால் அதை கட் பண்ணி கூட நீங்கள் சாரி ப்ளவுஸ் கொஞ்சம் சும்மா தச்சு பழகலாம். அப்படி தச்சு பழகுனீங்கன்னா நீங்கள் 4 பேருக்கு தச்சு கொடுக்கும் பொழுது ஒரு ப்ளவுஸ் 250 அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தைச்சாலே 1000 rupees. ஆனால் 4 ப்ளவுஸ் அப்படிங்கிறது நம்ம தைக்கும் பொழுது 4 ப்ளவுஸாக நினைப்போம். ஆனால் நம்ம தையல் ஓரளவு பழகிட்டோம்னா ரொம்பவே ஈஸி. சுடிதார் பாட்டம், சுடிதார், சாரி ப்ளவுஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான திறனை நம்ம வளர்த்துட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தையல் ரொம்பவுமே அருமையான ஒரு கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா எனக்குமே ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருக்க சொல்லும் பொழுது ரொம்ப போராக அடிச்சிச்சு. ஸோ நம்ம போய் தையலை சரி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தையல் கற்று முதல்ல எனக்கு தான் நான் தச்சு எனக்கான இதுகளை நான் தச்சு வளர்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் ட்ரெஸ் நல்ல சாரி ப்ளவுஸ்லாம் போடும்பொழுது பக்கத்தில் உள்ளவங்களாம் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது நானும் அவங்கக்கிட்ட சரி எனக்கு தச்சு தாங்க அப்படிங்கும் பொழுது சரி நமக்கு முடியுமோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் அப்படி கிடைக்கும் பொழுது 1000 ருபீஸ்ன்னு கிடைக்கும் பொழுது நமக்கு அது பாருங்கள், சாரி ப்ளவுஸ் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு தச்சு கொடுத்தா அவங்க அது நல்லா இருக்குன்னு 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது 4 பேர் நமக்கு கொடுக்கும் பொழுது இன்னுமே நமக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் தையல் கலையை நம்ம வளர்த்துக்கணும். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே தையல் தெரிஞ்சிருக்கணும். அதே ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க அதில் அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு தைக்க டைம் இருக்காது. ஸோ அப்படியானவங்களுக்கு நம்ம தச்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தையல் கலையை வளர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அட்வைஸ் இதுதான். நமக்கு நல்ல தையல் அப்படிங்கிறது நல்ல ஒரு தெரபிஸ்ட் மாதிரி நமக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இதை வந்து இந்த தையல் கலையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு.